என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. Hallelujah, 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 hallelujah. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பச்சமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. அலே ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Oh everybody hallelujah 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 hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வாதமான மாணவர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்றைக்கு காலை பொழுது தேவ சமூகத்தில் இல்லறம் பிரவேசிக்கின்ற அருமையான மைக்கேல் ஜீசஸ் கிரேனாவும் அவர்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மூலம் நாம் இருக்கிறது. இந்த திருமண நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சி வெளிப்படையாக பாதுகாப்போம் கடந்து வரும் வாழ்க்கை இஸ்லாமுக்கு வெளிப்பாக அருமையான புதுமண தம்பதிகளை அனந்தநகர் சபையின் சார்பாக வாழ்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஜபத்தின் பாதம்
அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்துள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பதங்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலையில் பிறக்கும் அரும்பொருள் கனியினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உச்சடியில் தழுதினரின் தயை யோசேப்பினுடைய சிரசின் மேல் தன் சகோதரர்களை விசேஷித்தவருடைய உச்சந்தலை மேலும் வருவதாக. வேத வசனத்திலே நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீர்கள். கனி வகைகளாலும் இயற்கையான பழ வகைகளினாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அருமையான வேத வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்று இந்த உலக வாழ்விலே, குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே, இந்த கனி வகைகளும் பழ வகைகளும் காய்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. அவ்விதமான சூழ்நிலை காரணம் என்னவென்றால், இயற்கை பொய்த்து விட்டதான காரணம். இயற்கையை இன்று நாம் சீரழித்து விட்டோம். இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இயற்கை, அதாவது மனித தோற்றத்தின் போது ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்து மனிதன் ஆண்டு கொள்ளும்படியாக அவனுக்கு நன்மையான முறைமையில் அவன் வாழ்க்கை நடத்துவதற்காக இந்த உலகத்தையும் உலகத்தின் சகல ஐஸ்வர்யத்தையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது, மனிதனை சிருஷ்டித்து ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று இயற்கையை மனிதன் அழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்று மணமக்களாய் கொலுவீற்றுக் கொண்டிருக்கிற இறை மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், குறிப்பாக ஊழியக்காரருடைய பிள்ளைகள், இறைபணியோடு கூடிய மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இயற்கையை பாதுகாத்து அந்த இயற்கையின் மூலமான எல்லா நலமும் வளமும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தம்முடைய பிள்ளைகள் கனி வகைகள் எவ்வாறு இனிமையை கொடுக்கிறதோ, பழ வகைகள் எவ்வாறு சுவையை கொடுக்கிறதோ, அதுபோல மைக்கேல் ஜீசஸ், கிரேனா புக் ஆகிய இவர்கள் இருவரும் இந்த தேசத்திற்கு ஒரு இனிமையான மணமக்களாக, சுவை தருகிற மணமக்களாக வாழ நாம் ஜெபிப்போம். இன்று ஜெபிப்பது மாத்திரமல்ல, எப்போதும் தினந்தோறும் நம்முடைய அன்றாட ஜெபத்திலே பாஸ்டர் வர்வேல் அவர்களுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் அவருடைய குடும்பத்தின் மக்களை நாம் நினைத்து ஜெபிப்போம். அப்பொழுது இவர்களுடைய வாழ்வு கனிதரும் வாழ்வாக, லீபனோனின் கேதுரு மரங்களைப் போல இலங்கி பிரகாசிக்கிற ஒரு வாழ்வாக, அநேக மக்களுக்கு ஒரு சுவையான ஒரு வாழ்வாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவின் பேரில் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ அவர்களுக்கு தேவன் கிருபை செய்வார். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே வாழ்த்தும் முகமாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, அக்கிறிஸ்தவர்களானாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த மணமக்களை மனதார நாம் வாழ்த்துவோம், போற்றுவோம், ஆசீர்வதிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணரும் கர்த்தருமாயிருக்கிற எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள்.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எல்லா காரியங்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைத்து நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான போதகர் வர்வேல் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் உமது கருத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அருமையான திருமதி வர்வேல் அம்மாவையும் உம்முடைய கருத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தம்பதியர்களுக்கு தேவரீர் ஈவாக கொடுக்கப்பட்ட மக்கள், மருமக்கள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் சட்டைகளுக்குள்ளே நீர் மறைத்துக் கொள்வீராக. குறிப்பாக இந்த நாளிலும் அருமையான தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே இளைய குமாரனாக மருமகளாக கொலுவிற்றிருக்கிற இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படி தேவரீருடைய சித்தம் கொண்டு உம்முடைய திரு வசனத்தின்படி பிள்ளைகள் ஒன்றாக இணைக்கப்பெற்று இந்த நாளிலே குடும்ப வாழ்வை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். தேச தோட்டத்திலே பண்படுத்தவும் பாதுகாக்கவும் முதல் தம்பதியர்களை நீர் ஏற்படுத்தினது போல இந்த பிள்ளைகளும் அருமையான மைக்கேல் ஜீசஸ், கிரேனா புக் ஆகிய தம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்திலே, திருச்சபையிலே, குடும்பத்திலே அநேக மக்களுக்கு ஒரு சாட்சியான பிள்ளைகளாக ஜீவிக்க, கனிதரும் பிள்ளைகளாக ஜீவிக்க, சுவைதரும் பிள்ளைகளாக வாழ, இவர்களுடைய குடும்ப வாழ்வு மற்றவர்களுக்கும் தங்களுக்கும் ஒரு இனிமையானது ஒரு வாழ்வாக அமைய நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி, உமது வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வாழ நீர்தாமே கிருபை செய்வீராக. உலக ஐஸ்வர்யத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து வருகை மட்டும் தம்முடைய பிள்ளைகள் சகல ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட மக்களாக, எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ தேவரீர் கிருபை செய்தருளும். இவருடைய குடும்ப வாழ்வின் தலைவராக தேவரீர் கடந்து வாரும். சமாதான பிரபுவாய் நீர் கடந்து வாரும். ஆலோசனை கர்த்தராய் கடந்து வாரும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவர் புரிந்து கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட வழி நடத்த அப்பா தம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்போதும் இன்முகத்தோடு எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்கும் சாட்சியான பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை செய்வீராக. உலக சம்பத்து மட்டுமல்ல, காலா காலங்களிலே தேவரீர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஈவாய் கட்டளையிடுவீராக. அது நிமித்தம் குடும்ப மகிழ்ச்சியுற கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உபாகமம் 28 அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடிய உள்ள சகல ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதமாக நீர் பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் கட்டளையிட தகப்பனே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மனதார வாழ்த்தும்படியாய் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உமது அன்பின் கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடைபெறுகிற விருந்து உபசரணைகளிலும் உம்முடைய மேலான கிருபையின் கரம் கூட இருப்பதாக. திருச்சபையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகள் இந்த வேளையிலே கிறிஸ்தவர் ஐக்கிய பேரவையின் சார்பாகவும் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகல துதி கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் புதுதாக எல்லாரும் வாழ்வில் பிரவேசித்திருக்கின்ற புதுமண தம்பதிகளோடு கடந்து வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் உலகத்தில் அங்காங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சொன்னாக்களும் தங்கியிருப்பதாக. ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மணமக்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சானிதா
மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுதும் மழை பொழிவார். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுதும் மழை பொழிவார். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே.
വയലു വിളയണ കാഴ്ച കണ്ടൻ കണ്ണു കുളിരുമ്പോൾ ഞാൻ വചനമോർക്കുന്നു ദൈവ വചനമോർക്കുന്നു വയലു വിളയണ കാഴ്ച കണ്ടൻ കണ്ണു കുളിരുമ്പോൾ ഞാൻ വചനമോർക്കുന്നു ദൈവ വചനമോർക്കുന്നു കൊയ്ത്തിന്റെ നാളുകളിൽ വയല് നിറയുന്നു സ്വർണ്ണ കതിര് കായ്ക്കുന്നു വെയിലും മഴയുമേറ്റ് കതിര് വാടുന്നു വലിയ വയല് പാടുന്നു സുവിശേഷ വേല ചെയ്യാൻ നല്ല യജമാന്റെ സേവ ചെയ്യാൻ സ്ഥാനമാന കൂടുവിട്ട് വാ നല്ല ശിഷ്യനായി ക്രൂശുമേറ്റി വാ ദൈവരാജ്യം കടുകുമണി പോലെ നിധിയൊളിപ്പിച്ച വയല് പോലെ ആരും കൊതിക്കുന്ന കാത്തു നിൽക്കുന്ന മണവാട്ടി പോലെ സമയമില്ല എന്നു ചൊല്ലി അത് ഫലിക്കല്ലേ അലസനാവല്ലേ കള്ളനെ പോലുള്ള നേടം നാഥൻ വന്നിടുമേ നിന്റെ കണക്കു തീർത്തിടുമേ സുവിശേഷ വേല ചെയ്യാൻ നല്ല യജമാന്റെ സേവ ചെയ്യാൻ സ്ഥാനമാന കൂടുവിട്ട് വാ നല്ല ശിഷ്യനായി ക്രൂശുമേറ്റി വാ കൊയ്ത്തിനായി വയലേറി മുൻപെങ്കിലും തോഴാ വേലക്കാരു ചുരുക്കം തോളോട് തോൾ ചേർന്ന് പോവാം നാം ഒരുമിച്ച് യജമാനൻ വരുവാൻ കാലമായി നല്ല യജമാനൻ വരുവാൻ കാലമായി കൊയ്ത്തിന്റെ നാഥൻ വന്നേ കതിരുകളെല്ലാം മാറിൽ ചേർത്തേ വേഗത്തിൽ ആഹാ വേഗത്തിൽ ആനന്ദ കണ്ണീർ വീട്ടും ഭക്തന്മാർ നൃത്തത്തോടെ പാടുന്നേ ജയഘോഷം പാടുന്നേ
വയലു വിളയണ കാഴ്ച കണ്ടൻ കണ്ണു കുളിരുമ്പോൾ ഞാൻ വചനമോർക്കുന്നു ദൈവ വചനമോർക്കുന്നു കൊയ്ത്തിന്റെ നാളുകളെങ്കിൽ വയലു നിറയുന്നു സ്വർണ്ണ കതിരു കാറ്റുന്നു നീരും